அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கிய சுவை மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3, அயோத்தி பருவம், காலம் 5, ராமன் காலம். தேரில் ராமன் முதலானோரை ஏற்றிச் சென்று நாட்டின் எல்லையை தாண்டி அவர்களை சேர்த்துவிட்டு பின் திரும்பி வருமாறு தயரதன் அமைச்சன் சுமந்திரனிடம் கூறுதல். பாடல் எண் 575. தேரில் இவர் தமை ஏற்றி திகழ் தொலைவு கடந்தே போய் ஊரின் எல்லை தாண்ட வைத்தே உயிர் நெஞ்சை குடைய வைத்தே மாறி அழுதிரங்கலாய் இம் மண்ணடைவீர் கொடையர் என்றே பேரிரையாம் தந்தை சொல்ல பெருஞ்சுடரோர் கடந்தனரே. இதுவே 575வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தேரில் இவர் தமை ஏற்றி திகழ் தொலைவு கடந்தே போய் என்ற முதல் வரிக்கான விளக்கம், ராமன் முதலான மூவரும் வனவாசம் செய்வதற்காக தவ உடையான மர உரியை அணிந்தவாறும் காலில் மரத்தாலான பாதணி அணிந்தவாறும் தயாராகி நின்ற அந்த நேரத்தில் தனது அமைச்சனான சுமந்திரனை அழைத்த தயரத மன்னன் அந்த அமைச்சனிடம் தனது உத்தரவினை இட்டான். அருமை மிக்க அமைச்சரே, வனவாசம் மேற்கொள்வதற்காக தயாராக இருக்கும் இவர்கள் மூவரையும் தேரிலே ஏற்றி அயோத்தி நகரத்துக்கும் கோசல நாட்டின் எல்லைக்கும் இடையே இருக்கின்ற நீண்ட தொலைவினை கடந்து போய் ஊரின் எல்லை தாண்ட வைத்தே உயிர் நெஞ்சை குடைய வைத்தே இந்த ஊர் என்னும் கோசல நாட்டின் எல்லையை தாண்டி இவர்கள் மூவரையும் இறக்கி வழி அனுப்பிவிட்டு இங்கே மீண்டும் வந்து சேர்வீராக. அவ்வாறு இவர்கள் மூவரும் இந்த நாட்டின் எல்லையை கடந்து செல்வதை காண்கையிலே அந்த காட்சியை காணும் துன்பத்தை தாங்க முடியாமல் உயிரானது அது கொண்ட அளவில்லா துன்பத்தின் காரணத்தால் நெஞ்சம் என்னும் இதயத்தை குடைந்து இதயமெங்கும் ஏற்படுத்தும் துன்பம் என்னும் வேதனையை அடைந்தவாறே, அந்த வேதனையை அனுபவித்தவாறே மாறி அழுதிரங்கலாய் இம் மண்ணடைவீர் கொடையர் என்றே அந்த வேதனையின் காரணமாய் வானில் இருந்து அழுத வண்ணமாய் மண்ணில் இறங்கும் மழையினைப் போலவே நீவிரும் உமது உள்ள துன்பத்தை சுமந்தவாறே இந்த அயோத்தி நகர் மண்ணினை மீண்டும் வந்து அடையும் வள்ளல் தன்மை மிக்க வான்மழையைப் போலவே உமது வள்ளல் தன்மை மிக்க போற்றும் பணியினை செய்துவிட்டு மீண்டும் இங்கே வந்து சேர்வீர் என்று பேரிரையாம் தந்தை சொல்ல பெருஞ்சுடரோர் கடந்தனரே. இவ்வுலகின் பெரும் மன்னனாகிய இறைவனைப் போன்றே உயர்ந்த நிலையில் இருந்து தந்தையாகிய தயரதர் பேசிய அக்கணத்திலேயே வானின் பெருஞ்சுடரான கோள்கள் நகர்ந்து செல்வது போல் ராமன் முதலான அவர்கள் மூவரும் அவ்விடத்தை விட்டு கடந்து செல்ல ஆரம்பித்தனர். இதுவே 575வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 576வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.